யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் இன்றுடன் நிறைவு பெற்றன. யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று காலை 9 மணி முதல் சாட்சியங்கள் பதிவு செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. காணாமற் போனவர்கள் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்காக இன்று 52 பேர் அழைக்கப்பட்டிருந்த போதிலும் 30 பேரே சாட்சியங்களை பதிவு செய்துள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினத்தில் மாத்திரம் 286 புதிய முறைப்பாடுகள் காணாமல் போன உறவுகளிடமிருந்து ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. வன்னியில இருந்து விட்ட ராணுவ கட்டுப்பாடுக வந்துட்டு தானே எனக்கு இதுவரை தொடர்பும் இல்லை. முகாம்பளி போய் பார்க்கறதுக்கு எனக்கு சொந்த தனியா எனக்கு ஒரு உதவி ஒன்றும் இல்லை, ஆம்பளை உதவி இல்லை. அதனால நான் ஆக்களிட்ட சொல்லி விட்டு ஆனா இதுவரை எனக்கு ஒரு தொடர்பும் இல்லை. 2006ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 3ஆம் தேதி பிடிச்சது ஐயா. என் மகனும் அவற்றை ஃப்ரெண்டுமாக சுற்றி சாவச்சேரி ரோட்டுக்கு போய் கொண்டிருக்க சுற்றி வளர்ப்பில் ஜாக்கர் பத்திராளி ஒரு அடியில் ஐரண்டி காட்ட வேண்டி பார்த்து போட்டு இராணுவம் கொண்ட இருத்தி போட்டு தகப்பன் கண்டவர், அயரவையும் கண்டவர், ஜனங்களும் கண்டவர். பிறகு அவரை பின்னுக்கு கூப்பிட்டு குளர பவலில் ஏற்றி கொண்டு போனது. தகப்பனே அந்த பக்கம் பெற வேண்டாம்னு சொல்லி போட்டு ஏற்றி கொண்டு போனவங்க சார். இப்போ எல்லா இடம் பெருக்கடை பூசா எல்லா இடம் போய் கேட்டு ஒரு இடம் இல்லை. நான் 2006ஆம் ஆண்டு தொடக்கம் வரையும் கலங்கி கொண்டு தான் இருக்கிறேன். சுற்றி வளர்ப்பில் தான் சேர் பிடிச்சது. அப்ப அவர் ஒன்றுமே இல்லை, புலியோட சம்பந்தம் ஒன்றுமே இல்லை. அவரு ஏன் பிடிச்சாங்களோ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இபிடிபியோட இருந்தவரையா இபிடிபி பிரகாசம் வந்தியோட போய் கேட்டாங்கள். கேட்க அவர் சொன்னார், ஆமியோட கழிச்சு அவர் இருக்கிறார், விசாரணை நடக்குது வரையில எங்க உள்ள எங்க இல்லை. அவர் இப்ப கேட்க சொல்றார், உங்களோட மகனை புலி கொண்டு போயிட்டு தான் சொல்றார். இப்ப மாறிட்டார். எந்த பக்கம் இல்லை, நான் வேட்பாளராகவும் இருந்தேன். அவை எங்களுக்கு உதவி செய்யல. அரசாங்கத்தில இருந்து வந்து எத்தனையோ மினிஸ்டர் வீட்டுல மீட்டிங் வச்சவே இப்ப ஒரு பதிலும் சொல்ல காணையில்லை. இந்த பிள்ளை இப்ப அங்கே இருக்கிறார் தெரியல. அவர் உயிரோட தான் இருக்கிறார், அவர் இல்லை. எங்களுக்கு எத்தனை கோடி தந்தாலும் நாங்கள் வேண்ட போற ஆக்களும் இல்லை, இழப்பு சொல்லிக்க வேண்ட போறதும் இல்லை. எங்களை மகனை எங்களுக்கு கொண்டு வந்து தந்தா தான் எங்களுக்கு நிம்மதி. எந்த பிள்ளை எனக்கு கொண்டு வந்து இல்லை. காசு 1,65,000 வேண்டு நாங்கள் ஜெயிலுக்கு கொடுத்தேன். என்னைக்கு ஹைகோர்ட்டுக்கு போக சொல்லி சொன்னாங்க. ஜெயில பிடிச்சு கொடுத்தவையும் விடுதலை செய்தாச்சு. இன்றைக்கு பிடிப்பி உதவி செய்து பிடிப்பி எனக்கு துரோகம் செய்கிற அளவில் நிற்கிறாங்க. கடந்த 3 தினங்களாக யாழ் மாவட்ட செயலகத்திலும் கோப்பாய் மற்றும் சாவகச்சேரியிலும் நடைபெற்ற சாட்சி விசாரணையின் போது 147 பேர் தமது சாட்சியங்களை பதிவு செய்துள்ளனர். இதன்போது காணாமற் போனவர்கள் தொடர்பில் புதிதாக 507 முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. யாழ் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக இடம்பெற்று வந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் சாட்சி விசாரணைகள் இன்றுடன் நிறைவு பெற்றன. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு ஏற்கனவே கிளிநொச்சி மக்களின் சாட்சியங்களை பதிவு செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும்.